நம்ம 2 பேரும் வீட்ல ஒத்துமையா இருந்தா he is going to be happy. அவர் ஹாப்பியா இருந்தா என்ன ஆகும்? 100% ஒரு வேலை செய்யும் போது 200% வேலை செய்வார். வீட்டுக்கு வரும்போது வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஓகே ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு அவர் நினைச்சு வீட்டுக்கு வரும்போது எவ்ரிதிங் வில் பி ஹாப்பி. நம்ம ஆரம்பமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வீட்ல இருந்தே போன் பண்ணி கம்யூனிகேட் பண்றது, அவங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமே என்ன ஆகும். ஸோ அவங்களோட ஜாப்ல இன்புட்டும் அஃபெக்ட் ஆகும், அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். வண்டியில வரும்போதோ எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஹாப்பியா இருக்காருன்னா ஹோல் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. அதான் மேஜர் பாயிண்ட். எனக்கு ஏதோ ஃபிளாஸ் இருந்ததுன்னா அவருக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஏதோ என் மேல ஃபிளாஸ் இருந்ததுன்னா பையனுக்காக அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லாதனாலதான் அந்த புரிதல் இல்லாம சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை அதுதான். நம்ம அம்மா வீட்ல 20-21 இயர்ஸ் பட் லைஃப் லாங் அன்டில் we are going to die. லிட்டரலா இது அப்படியே நான் இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணும் ஏத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டம். பட் we